ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் 5 பிராண்ட்ஸோடைய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் வந்துட்டு இங்கே லோக்கல் அவைலபிளாக இருக்க 5 பிராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நார்த் சூப்பி நூடுல்ஸ். இதில் வந்து 300 ml ஆஃப் வாட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 75 கிராம் அந்த நூடுல்ஸோட வெயிட். அண்ட் தென் மசாலா வந்து நிறையவே இருந்தது. அண்ட் தென் 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். 3 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்மளுக்கு சூப்பி ஸ்ட்ரக்சரில் சூப்பராகவே இருந்தது. இதில் ட்ராபேக் என்னென்னா கொஞ்சம் எனக்கு உப்பு கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு குக் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உப்பு வந்து நிறையாவே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ப்ரைஸ் வந்து 15 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்பியோடைய சாசி மசாலா இதான் ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து 250 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நூடுல்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 65 கிராம். அண்ட் தென் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 15 rupees 1 பேக் வந்து. அண்ட் தென் இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நார்மலாக டொமேட்டோ கெச்சப் அதோட கொஞ்சம் வாட்டர் அண்ட் தென் அதோட கொஞ்சம் சால்ட் போட்டு நார்மலாக நூடுல்ஸை குக் பண்ணால் எப்படி இருக்கும், எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அது மாதிரி தான் அது இருந்தது. டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு டொமேட்டோனா ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மி, ஜஸ்ட் 65 கிராம் ஒன்லி. இது நான் ட்ரை பண்ண 5 நூடுல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பவுலில் சர்வ் பண்ணுற அளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரேமன் நூடுல்ஸ் தான். ஸோ 230 ml வந்து வாட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11 rupees. இதனோட டேஸ்ட் பற்றி சொல்லணுன்னா மசாலா ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது. டாப் ரேமன் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் காரம்லாம் அவ்வளோக்கும் இல்லவே இல்லை. நார்மலாக வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா மசாலாவில் குக் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. சுத்தமாக காரம் இல்லை, நல்லா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ட்ரை பண்ணேன். பட் இட்ஸ் நாட் ஸோ ஸ்பைசி. 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட் டேக்ஸ் 4 minutes ஃபார் மீ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இப்பி அண்ட் தென் மேகி தான் கடைசியாக 2 ட்ரை பண்ண போகிறோம். இப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா 67.5 கிராம். அண்ட் தென் இதுக்கு வந்து 250 ml ஆஃப் வாட்டர். அண்ட் தென் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரைடு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து நீங்கள் ஈஸிலி ஃபைண்ட் பண்ணலாம். என்னோடய டேஸ்ட் பற்றி சொல்லணுன்னு அவசியம் இருக்காது, நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 rupees. அண்ட் தென் இதுலேயும் லைட்டாக வந்து அந்த புளிப்புத்தன்மை இருக்கும், இந்த டொமேட்டோவோட அந்த ஃப்ளேவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் சாசி மசாலாவை கம்பேர் பண்ணும்போது மேஜிக் மசாலாவில் கம்மி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லேயோடைய மேகி. இது வந்து பார்த்திங்கன்னா 210 ml வந்து வாட்டர் ஊற்றினா போதும்னு சொல்லியிருந்தாங்க ஆஸ் பர் த பேக். பட் எனக்கு வந்து 250 ml வந்து கரெக்டாக ஆச்சு. ஏன்னா கரெக்டாக குக் ஆகிறதுக்கு 250 ml தேவைப்பட்டது. அண்ட் தென் 70 கிராம் வந்து நூடுல்ஸோட வெயிட். அண்ட் தென் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 rupees. இது வந்து ரொம்ப மசாலா ஸ்பைஸியாலாம் இருக்காது. நார்மலாக டாப் ரேமனோட கொஞ்சம் மசாலா கண்டென்ட் வந்து கம்மி. அண்ட் தென் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு ரொம்ப மசாலாவாகவும் இருக்காது. அண்ட் தென் நூடுல்ஸ் மட்டுமே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களோட ஃபேவரட் பிராண்ட் நூடுல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.